கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025 வருடத்தினுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள், சண்டே ஸ்கூல் ஆண்டு விழா, யூத் ஃபெலோஷிப் ஆரோஸ் ஆஃப் மைட்டி வாரியர் அதனுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. சபையார் யாவரும் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து நீங்கள் எல்லாவற்றிலும் பங்கு பெற்று சந்தோஷம் அடைய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஆரம்பமாக நம்மத்தில் அருமையான சகோதரன் வெற்றி செல்வன் அவர்கள் ஜெபித்து துவங்கி வைப்பார்கள். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வின் மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தினால் அளவில்லாத அளவுக்கு எங்களை நிரப்பியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் இந்த கால வேளையிலே நாங்கள் பலன் கொண்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷித்த வண்ணமாக இங்கே நடக்கிற அநேக நிகழ்வு காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய திருகரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த நாட்களில் எங்கள் கொடுத்த அத்தனை ஆலோசனைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் தடை பண்ணாதவர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படியாக ஆண்டவரே, ஆயிரங்களுக்கு இந்திய தேவ சபையின் சார்பாக இந்த நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உடைய கிருபையும் தயவும் பாராட்டும்படியாய் வருகிற காலத்தில் சிறு பிள்ளைகள் வீட்டிற்கும் தேவ சமூகத்துக்கும் நாட்டிற்கும் இவர்கள் தூண்களாக நற்கிரிகள் செய்யத்தக்க பிள்ளைகளாய் தேவனுக்கும் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் தேவன் ராஜ்யத்தை கட்டும்படியாய் இந்த நாட்களிலே அநேக வேத வசனங்களினால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற அநேக காரியங்களை என்று நாங்கள் கண்டுகொண்டது போல் இந்த சிறு பிள்ளைகளும் இயேசுவினால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதுமாக ஆசிரியர்மார்கள் அவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள், கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிரகாரமாக இந்த நாட்களில் இந்த காலவெளியில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளும் தேவன் நாமம் மகிமைப்படத்தக்கதாக விசுவாச குடும்பங்கள் யாவரும் மகிழ்ந்து கலிகோர் இந்த வேலைகளில் உங்கள் ஏக சிந்தையும் இருதயங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைந்திருக்கும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சிறுவர் பள்ளியின் நிறைவு விழாவுக்கு வருகை தந்திருக்கிறதான சபையார் அனைவருக்காகவும் பெற்றோர் மற்றும் விசுவாசிகள் மற்றும் அறிந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையின் வாலிபர் ஐக்கியத்தின் நிறைவு விழாவுக்கும் வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் சிறுவர் பள்ளி நிகழ்ச்சியாக முதல் வெல்கம் சாங் செய்ய போகிற மகள் ஷாலினி, அவளுக்கு இந்த குட்டி குட்டி பூவாய் என்று சொல்லி இந்த பாடலுக்கு நடனம் ஆட வருகிறாள். அவளை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு விசைக்காரங்களை தட்டுவோம். குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையினை தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட.
ராசிதான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அடுத்ததாக மன்னன வசனங்கள் நம்முடைய சபையில் காணப்படுகிறதான மழலை செல்வங்கள் இப்போ வசனங்கள் மன்னன வசனங்களை சொல்லுவார்கள். இந்த ஒரு வருஷம் பூரா அவர்கள் படித்ததான மனப்பாட வசனங்களில் சிலவற்றை சாம், ஆனி ஜாய், ஷாலினி, முதலாவது ஆனி ஜாய், இரண்டாவது சாம், ஷாலினி இப்போது சொல்லுவாங்க. பூமி உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், சகல ஜனங்களின் பாத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பகலில் ஆள சூரியனை படுத்தவரை துதியுங்கள், கர்த்தரை பட்சத்தில் ஆள இருக்கிறார். நான் பயப்படேன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், அவர்களுடைய ஞானத்தினால் நிரப்பினான். பூமியில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள், சகல ஜனங்களே பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஜாஷ்மிதா. கேளுங்கள் அப்போது கலந்து கேளுங்கள் அப்பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. ஒருவன் நாணயத்தின் பிரிவினாண்டால் யாருக்கும் சம்பந்தமானி கொடுக்கவரும், ஒருவரையும் கண்ணிக்கு வருமாறும் தேவலத்தில் கேட்கிறவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. ஷால்வின். என் பலனாக கர்த்தாவே உன்னில் அன்பு கூறுவேன். கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். நான் உனக்கு துணிக்கு நான் உனக்கு துணி உனக்குதே, கர்த்தரை நம்பிக்கையுள்ள வைக்கவான். ஏஞ்சல். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதுகிறது, அதை அவர் கல்லர் குகை ஆக்கினீர்கள். கர்த்தர்வே காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருள்வீர். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். மோசஸ். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கிய என் நம்பிக்கையாக இருக்கிறேன்.
சங்கீதம் 71:5. தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவர் கூட இருந்தார். துன்மார்க்கரோட பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையான ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15:18. கிருபா ஜாய். எரேமியா 18:18. ஆசாரியர் இடத்திலே வேதமும் ஞானிகள் இடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகள் இடத்திலே வேதமும் ஒளிந்து போவதில்லை. சங்கீதம் 22:14. கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். 2 யோவான் 6. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கும்படி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. சங்கீதம் ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சங்கீதம் 71:17. தேவனே, என் சிறுவயது முதல் என்னை போதித்து வந்தேன், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட அவர் உன் ஆதரிப்பார், நீதிமானனை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். என் வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதிவிட்டது, நீங்களோ அதை கள்ளகுகையை மாற்றிவிட்டீங்கள். ஆசாரியத்தில் வேதமும் ஞானிகளுக்கு ஆலோசனையும் தீர்க்கதரிசி வசனமும் ஒளிந்து போவதில்லை. கர்த்தாவே, காலையில் சத்தத்தை கேட்டாருவி, காலையில் உமக்கு மேலாக வந்து ஆயத்தமாகி காட்டியிருப்பேன். ஒரு நடனம் அண்ணாந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியல, ஆனா இவங்க வந்து என்ன அண்ணாந்து பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்லி நடனம் ஆட வராங்க. ஞானிகளின் கூறப்பாரு
நம்ம கேரளக்காரங்களும் வாழ்த்து சொன்னாங்க. அப்ப நீங்க? அப்ப நாங்களும் வாழ்த்து சொல்லி விடுவோம்ல. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, Happy Christmas, Happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, Happy Christmas, Happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas. அடுத்ததாக நாங்கள் ரெக்கார்ட் டான்ஸ் பண்ணாலும் நாங்கள் எங்கள் குரலால் பாடல் பாடுவோம், நாங்கள் தான் எங்கள் சண்டே ஸ்கூல் சிங்கர்ஸ் அப்படின்னு நிரூபிக்க வராங்க எங்கள் பிள்ளைங்க. சிங்கர்ஸ், சண்டே ஸ்கூல் சிங்கர்ஸ். வாங்க. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனே சுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனே சுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சிமை விளங்க. அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. தந்தானே தானானே தந்தானே தானானே தந்தானே தானானே நாம், தந்தானே தானானே தந்தானே தானானே தந்தானே தானானே நாம். பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே இயேசுபாலன், உதித்தாரே தேவபாலன். பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே இயேசுபாலன், உதித்தாரே தேவபாலன். பாவியாக இருந்த என்னை மீட்க பிறந்தார், பரிசுத்தமாய் என்னை மாற்ற உலகில் வந்தார். பாவியாக இருந்த என்னை மீட்க பிறந்தார், பரிசுத்தமாய் என்னை மாற்ற உலகில் வந்தார். விண்ணை துறந்து இந்த மண்ணில் வந்தாரே, தூதர் பாடமைப்ப தேட உலகில் வந்தாரே. விண்ணை துறந்து இந்த மண்ணில் வந்தாரே, தூதர் பாடமைப்ப தேட உலகில் வந்தாரே. மன்னன வசனம். சகரியா 7:12. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோகம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். கொஞ்சம் நல்லா தான் கரங்களை தட்டுங்களேன். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமே என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 52:11. புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதீர்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமைக்கிறவர்களே, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். ஏசாயா 51:1. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஜெசிகா வசனம் சொல்லிட்டு. ஏசாயா 52:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் ஆயிற்று, அது வெறுமையான இடத்தில் திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். 1 சாமுவேல் 17:45. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறான், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 1 யோவான் 2:10. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிற்று.
எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்களின் செய்கையாக இருக்கிறோம். ஆகவே அவர்கள் நம்மளை முன்னதாகவே ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறார். ஏசாயா 55:11. புறப்படுங்கள் அவ்விடமிட்டு புறப்படுங்கள், அசுத்தமானது தொடாதீர்கள். புறப்படுங்கள் அவ்விடமிட்டு புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதீர்கள். கர்த்தருடைய பாத்திரம் சுமக்கிறவர்களே, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். கீர்த்தன மனன வசனம். சங்கீதம் 52:11. புறப்படுங்கள் அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதீர்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களோ அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள். உபாகம் 31:10. பாழான நிலத்திலும் ஊளையிடும் வெறுமையான அவந்திர வேலையிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை உணர்த்தினார், அவர் அவனை கண்மணி போல் காத்தருளினார். டீச்சர்ஸ் சாங். பனிவேளையில் பரநேசு மண்ணில் உதித்தார், மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிவனேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் பரநேசு மண்ணில் உதித்தார், மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிவனேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். பெத்தலையில் பிறந்தாரே, முன்னணையில் பிறந்தாரே. பெத்தலையில் பிறந்தாரே, முன்னணையில் பிறந்தாரே. வான்தூதர் பாட சேனைகள் கூட மகிபனேசு பிறந்தார். வான்தூதர் பாட சேனைகள் கூட மகிபனேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். கன்னிமரி பாலனா விந்தையாய் வந்தவரே, கன்னிமரி பாலனா விந்தையாய் வந்தவரே. கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம். கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய், ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலனேசு பிறந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலனேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா
மன்னனேசு பிறந்தார், சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாள் வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து கொண்டாட்டம், ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேற யாருக்கும் கொண்டாட்டமா யாருக்கும் திண்டாட்டம்னு சொல்லி பாட வராங்க. கொஞ்சம் நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கும் புரியும். நடன தாரகைகளே கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு.
எங்கள் சபையுடைய வாலிப பிள்ளைகள் ஆரோஸ் ஆஃப் த மைட்டி வாரியர் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் மியூசிக் எல்லாம் எல்லாமே எங்கள் வாயிலே நாங்கள் மியூசிக் போட்டு நாங்கள் பாடல் பாடி ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம்னு சொல்லி பலவான் கையில் உள்ள கூர்மையான அம்புகள் இப்போ வர போகிறாங்க. On the mountains, over the hills and everywhere. Go, tell it on the mountain that Jesus Christ is born. Go, tell it on the mountains, over the hills and everywhere. Go, tell it on the mountain that Jesus Christ is born. While shepherds kept them watching, silent was by night. Behold, throughout the heavens there shone a holy light. Go tell it on the mountains, over the hills and everywhere. Go, tell it on the mountain that Jesus Christ is born. Go, tell it on the mountains, over the hills and everywhere. Go, tell it on the mountain that Jesus Christ is born. Down in a lowly manger, Lord for salvation, that blessed Christmas morn. Go tell it on the mountains, over the hills and everywhere. Go, tell it on the mountain that Jesus Christ is born. Go, tell it on the mountains, over the hills and everywhere. Go, tell it on the mountain that Jesus Christ is born. யூத்தில் இன்னொரு டான்ஸ் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சிடலாம். இதில் வந்து பரிசுகள் நம்ம வழங்க போகிறோம். அது எப்படின்னா, எக்ஸாம் பரிசாக முதல்ல நம்ம வழங்க போகிறோம். எக்ஸாம் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து மினிமம் 50 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு மேலே, அதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு நம்ம பாஸ் மார்க் வச்சு நம்ம ப்ரைஸ் வழங்குகிறோம். இதில் வந்து பிகினர் 60க்கு மேலே. சரி, ஃபஸ்ட் நம்ம சீனியர்லேருந்து ஆரம்பிக்கலாம். சீனியர் எக்ஸாம் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்டெஃபி. கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? பரிசு வழங்கும்படியாக பாஸ்ட் அவர்களை அழைக்கும். சரி, நிறைய உப்புமா வச்சுட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறீங்க. இன்டர் ஞான மினிஸ்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஷாரன். செகண்ட் ப்ரைஸ் கிருபா. ஜூனியர் கலை சிஸ்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிருபா ஜாய். செகண்ட் ப்ரைஸ் ஜெஸ்ஸி. அது அவங்க கொடுத்துக்கோங்க. பிரைமரி ஏஞ்சல் கிளாஸ்
First prize Alvin Moses. Second Ashwin. கரங்களை கொஞ்சம் தட்டுங்களா. First prize Alvin Moses, second Ashwin. Jabasilvi parent, Jabasilist parent. Beginner pre-2 class, first prize Annie. Second prize க்கு ஆள் இல்லை, வராங்க எக்ஸாம் அட்டன் பண்ணல, அதனால சிங்கிள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆனி. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? அடுத்தது அட்டெண்டன்ஸ் ப்ரைஸ். அட்டெண்டன்ஸ் கிஃப்ட் கொடுக்கும்படியாக பிரதர் நேசமணி அவர்களை அழைக்கிறேன். இதில் வந்து நம்ம கிளாஸ் வைஸ் கொடுக்கல, ஏன்னா பிள்ளைகள் ரொம்ப கம்மி. மொத்த சண்டே ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கிறோம். சீனியர் ஸ்டெஃபி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஷாரன் இன்டர்மீடியட் ஷாரன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். கிருபா ஜாய் ஜூனியர். மோசஸ் மோசஸ் செகண்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ். Annie Joy first prize. அடுத்தது செகண்ட் பிரைஸ் அட்டெண்டன்ஸ்லே ஷால்வின் அவனுக்கு அந்த தட்டை கொடுத்துரு. இப்போ நம்ம கூப்பிட்டேன்ல, யார் கூப்பிட்டேன் நான்? மோசஸ் வரல. ஏஞ்சல் அண்ட் மோனிஷா செகண்ட் ப்ரைஸ் அட்டெண்டன்ஸில். ஜெசிகா கீர்த்தனா. ஷால்வின் உனக்கு வேற கிஃப்ட் இருக்கு, அந்த எடுத்துட்டு வா, அது கொடுத்து. ஷால்வின் கீர்த்தனா. சரி, இனி அடுத்தது காணிக்கை பரிசு. காணிக்கை பரிசு வழங்கும்படியாக பிரதர் வெற்றிச்செல்வன் அவர்களை அழைக்கிறேன். இதில் வந்து இதுவும் அதே மாதிரி தான், ஹோல் சண்டே ஸ்கூல்லையே நிறைய காணிக்கை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆல்வின் மோசஸ். அவனுக்கு கரங்களை தட்டுவோமா?
அவன் தான் நம்ம சண்டே ஸ்கூல்லேயே நிறைய காணிக்க கொடுத்துருக்கான். அவனுக்கு ஸ்பெஷல். அடுத்தது ஷாரன், ஷாரன், ஸ்டெஃபி, ஆனி ஜாய், கிருபா ஜாய். கிருபா சண்டே ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைங்க யார் இருக்கா? பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக பரிசுகளை நாம் வழங்குகிறோம். அதுக்கு பரிசு வழங்கும்படியாக பிரதர் ராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். ஷாலினி, சாம், ஜூடா, மனாசா, அஸ்வின், டியா, டியா, மனாசா, சாண்டோ, சாண்டோ, எஸ்தர் ஷாரன், கௌதமி, கிருபா, இன்டர்மீடியட் கிருபா, ஜினோ, ஜெஃப்ரி, அவ்வளோதான். சரி, ஜெஃப்ரி அவங்க அம்மா யார்? ஓகே, தேங்க்ஸ். டீச்சர்ஸ் பரிசு கலை. அந்த கிஃப்ட் எங்க நீங்கள் வச்சிருந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றேன் நாங்கள். சரி, டீச்சர்ஸ் பரிசு அது நம்ம கடைசியாக கொடுத்துக்கலாம். அது அவங்க கொடுத்துக்கிறேன் தான் சொன்னாங்க. என்னது கலைச்சிட்டு கொண்டு வந்தாங்க. தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் கிளாஸ் அதுதான் இவங்க கொடுங்கன்றாங்க. பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு கொடுக்கலாம் இருக்கா? சரி, டீச்சர்ஸ் பரிசு வழங்கும்படியாக பாஸ்டர் அவர்களை அழைக்கிறேன்.
ஜூனியர் கலை சிஸ்டர் வந்து அவங்க கிளாஸ் பிள்ளைங்களுக்கு தனியாக நான் gift கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை அவங்களே கொடுக்கும்படியாக அழைக்கிறேன். கலை ஆண்டி கிளாஸில் இருக்க பிள்ளைங்களாம் வாங்க. டீச்சர்ஸ் பரிசு பிகினர் டீச்சர் பிரீத்து. டீச்சர்ஸ் அப்படியே வந்துருங்க. பிரைமரி டீச்சர் ஏஞ்சல், ஜூனியர் டீச்சர் கலை, இன்டர்மீடியட் டீச்சர் ஞானமணி சிஸ்டர், சீனியர் டீச்சர் ஷீபா. இவர்களுக்கு பரிசு வழங்கும்படியாக பாஸ்டர் அவர்களை அழைக்கிறேன். சண்டே ஸ்கூல் சார்பாக நம்முடைய சபை போதகருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட். அண்ணா வந்து கொடுங்க. நேசமணி அண்ணா. கிஃப்ட் கொடுத்து உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிச்சு. இப்போ வந்து யூத் பிள்ளைங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்கிட். இப்போது அதுக்கு மாரல் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதை முடித்து என்ன அவங்க சொல்ல வராங்கன்றதை நீங்கள் தான் சொல்லணும். அது தீமே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. கிறிஸ்மஸ் சர்வீஸ்லாம் எப்படி போச்சு? எல்லாம் கொண்டாடிங்களா? இன்னைக்கு தான் சர்வீஸ் முடிச்சுட்டு தானே வந்திருக்கோம். எல்லாம் சூப்பராக போச்சு. சரி, ஓகே, நீ கார்ட்ஸ் போடு சீக்கிரம். ஏய், அந்த ஃபோன் கொடு. அந்த ஃபோன் கொடுறா. யாருது இது? இதுல இல்ல. இது யார் ஃபோனு? இதுலயுமே இல்ல. என்ன ஏஞ்சல் அப்படி தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபோன்ல? இன்னைக்கு போட்டோ எடுத்தாலும் அழகா கிறிஸ்மஸ் ப்ரோகிராம்னு யார் ஃபோன்லயே தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னடி அழகா போட்டோ எடுத்திருக்கீங்க. என்னக்கா தேடுற? போட்டோ தான் இன்னைக்கு எடுத்தது யார் ஃபோன்லயுமே இல்ல. சொன்னா ஃபோன் ஐபோன்ல தான எடுப்பாங்க. ஆமால, அவரே இன்னைக்கு வரல. அவர் ஃபோன்ல எடுத்தனால எப்படி அனுப்பி இருக்க மாட்டாரு. கேட்டி வேஸ்ட். யார் ஃபோன்ல எடுத்தாலும் தெரியல. உன் ஃபோனை காட்டு. இந்த அப்படி இததான் பார்த்தனே. இல்லையே. இங்க பாரு, உன் ஃபோன்ல தான் எடுத்துருக்கு. ஐயோ, சரி ஓகே, நான் அனுப்பிச்சு விடுறேன்ப்பா. வீட்ல போய் எல்லாருக்கும் நீ கார்டு போடுற, கார்ட்ஸ் போடுற. என்னடி அழகா போட்டோ எடுத்திருக்கீங்க. ஒரு போட்டோல கூட நான் இல்ல பாரு. இன்னைக்கும் நான் லேட்டா வந்து எந்த போட்டோல சீக்கிரம் வந்திருக்க. எப்பவுமே லேட்டா தான் வருவேன். என்ன பண்ணடா, தூங்கி லேட்டா வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அவளாச்சு தூங்கி எழுந்து சர்ச்சுக்கு வராளே. ஷாபின் இருக்கான் பாரு, இங்கே சர்ச்லயே உட்காந்து தூங்குறான். அவன் ஷாபின் ஆச்சு பரவாயில்ல, சர்ச்சுக்கு வந்து கேம் விளையாடுறான், தூங்குறான். நான் அஸ்வின் அண்ணாவை பாரு, என்னதான் சர்ச்சுக்கு வாங்க பிராக்டிஸ்க்குன்னு கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்கிட்டே இருப்பாரு.
நமக்கு ஏன் அடுத்தவங்க கதை? நம்ம விளையாடலாம். ப்ரோ என்ன பண்றீங்க எல்லாரும் இந்த நல்ல நாள்ல? யாரு ப்ரோ நீ, என்ன வேணும்? இல்ல இந்த நல்ல நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கீங்களே நல்லா சந்தோஷமா? நாங்க பிஸியா கார் சொல்லிட்டு இருக்கோம் ப்ரோ. நீ அப்புறம் வா ப்ரோ. சரி, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு ஏசப்பா இறந்த நாள்ல. ஏய், இறந்த நாளா? உயிர்த்தெழுந்த நாள்ரா. பாவிங்களா, அது இறந்த நாளும் இல்ல, உயிர்த்தெழுந்த நாளும் இல்ல, அவர் பிறந்த நாள், கிறிஸ்மஸ் டா. இந்த நாளே உங்களுக்கு சரியா தெரியல. சரி, கிறிஸ்மஸ் அப்ப நீங்க என்னலாம் பண்ணுவீங்க? கிறிஸ்மஸ்னா நாங்க கேரல்ஸ் பாடுவோம், நாங்க Dress வாங்குவோம், கேக் கட் பண்ணுவோம், கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுவோம், நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம். அப்ப இதெல்லாம் தான் உங்களோட வேலை. இதெல்லாம் நீங்க கிறிஸ்மஸ் நினைச்சிட்டீங்க. ஆமா, தேவ சித்தத்தின்படி நீங்க எதுவுமே செய்யல. அப்ப அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ. நீ போ ப்ரோ. தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது. சரி, நான் போனீங்க? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. என்னோட ரப்பர் பேண்ட் எங்க? லஞ்ச் தான் எங்கம்மா? எங்க என் லிப்ஸ்டிக் எங்கடி போட்ட? யூஸ் பண்ண வேண்டியது இங்க தூக்கி போட வேண்டியது. விடு, என் லிப்ஸ்டிக் கண்டுபிடிச்சு கொடு. அம்மா தெரியா? ஏய், எனக்கு பசிக்குது, வேலைக்கு போணும். ஏய், இதுல தான் லிப்ஸ்டிக் இருக்குது. இப்படி எங்க இந்த அம்மா எங்க போனாங்க? அடுத்த டாக்டர்ஸ் வீட்ல காணோம். உள்ள பாத்தியா? இந்த ரூம் நம்பர் 24 பேஷண்ட் எங்க போனானே தெரியல. ரேச்சல் டாக்டர், நீங்க பாத்தீங்க? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா என்ன? மெடிகேஷன் கொடுக்கிறதுக்காக நானும் தேடினேன், அவங்கள காணோம். நீ பாத்தியா? நான் பெட் நம்பர் 12 பேஷண்ட் தேடுறேன், காணோம். என்ன ஓ பேஷண்ட்டையும் காணுமா? இப்படி எல்லாம் காணாம போனா நம்மள தானே கேட்பாங்க. நம்ம என்ன பண்றது? ஐயோ, மிஸ்ஸிங் பேஷண்ட் சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டுருவாங்களே, என்ன பண்ணன்னு தெரியலையே. காலியா இருக்கு. எங்க போயிருப்பாங்க எல்லாம்? அதான்டா எனக்கும் தெரியல. நானும் போன் வச்சுனுங்கறேன். இவனே ரெண்டு பேர் தான் விளையாடணுமா? இதுவே இல்லையே. வேஸ்டடா இது. இன்னும் எவனுமே காணும். சார் அண்ணே கொஞ்சம் இல்லைங்கண்ணே, விட்டு போயிடாதீங்கண்ணே. அண்ணே ரொம்ப நேரமாக நிற்கிற ஆளே காண, லிஃப்ட் மட்டும் கொடுங்கண்ணே. அங்கே அதெல்லாம் தெரிலண்ணா அதை பற்றி. இன்றைய முக்கிய செய்திகள். கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மேசியாவின் 2ஆம் வருகை சற்றென்று குறைந்த மக்கள் தொகை. காரணம் என்ன என்று இன்னும் அறியவில்லை. அப்புறம் நியூஸை பாத்தீங்களா? நிறைய பேர் காணுமா? உனக்கு தெரியாதா? பைபிள்ல வந்து 2ஆம் வருகைன்ட்டு போட்டிருக்கும் தெரியுமா? அது மாதிரி ஏசப்பா வந்துட்டு போயிட்டாரு, நம்மளெல்லாம் கை விட்டு போயிட்டாரு. நம்ம அவருக்காக என்னெல்லாம் செய்யாம இருந்திருக்கோம்? என்ன கைவிடப்பட்டோமா? நம்ம அவருக்காக என்னென்ன செஞ்சோம்? அவருக்காக நம்ம அவரோட ஆலயத்தில் நம்ம அவரை ஆராதிச்சோம். அவருக்காக தீர்க்க தரிசனம்லாம் சொன்னோமே, பிசாசுகளை துரத்தினோமே, பாட்டெல்லாம் பாடணுமே, அற்புதங்கள்லாம் செஞ்சோமே, அற்புதம்லாம் பண்ணோமே. இவ்வளவு பண்ணி நம்ம கைவிடப்பட்டுமா? இதெல்லாம் பண்ணீங்களே ப்ரோ. ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஏதாவது ஒரு வேலையை அவர் சித்தத்தின்படி அவர்கிட்ட கேட்டு அதன்படி கடைபிடிச்சு நடந்தீங்களா? சரி, நாங்கள் இப்போ என்னதான் பண்ணணும் ஏசப்பா எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு? இப்போ நீங்களே எது பண்ணாலும் உங்களால் இது மேலே பண்ண முடியாது. ஏன்னா உங்களிடம் இருந்து ஆவியானவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. எதிர்பாரா விதமா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்களே, நான் எங்களெல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்களே. ஏசப்பா புத்தில கண்ணிகை போல நாங்களும் எதுவுமே பண்ணாம இருந்துட்டோமே ஏசப்பா.
ஏசப்பா ரிட்டர்ன் வாங்க ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா எங்களையும் கூப்பிட்டு போங்க ஏசப்பா ஒரு விஷயம் வாங்க ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா. எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. உனக்கும் வந்துச்சா? எனக்கும் வந்துச்சு. இது எல்லாருக்கும் கெட்ட கனவு வந்துச்சா? என்ன கனவு வந்துச்சு? ஏசப்பா இல்ல வேலை அது கனவா போயிடுச்சு. தேவன் நம்மளுக்கு ஒரு அறிகுறி கொடுத்திருக்காரு. இனிமேட்டாவது நம்ம நல்ல முறையில இருந்தா அவரோட சித்தத்தின்படி செய்யணும். ஆமா ஆமா. மத்தேயு 7:21, 22, 23 இப்படியாக சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நம்ம நிறைய காரியம் தேவனுக்கு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம உண்மையாகவே அவரோட நாமத்துக்கு மகிமைக்காக தான் நம்ம செய்கிறோமா இல்லை அவரோட மன விருப்பத்தின்படி செய்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் நிதானித்து நம்ம பார்க்கணும். நம்மளோட ஃபுல்னஸ்க்காக மட்டும் நம்ம செய்கிறது இல்லாமல் அவரோட சித்தம் என்ன, அவரோட சித்தம் என் வாழ்க்கையில் என்னன்னு தெரிஞ்சு அதன்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் இதோட ஸ்கிட்டோட கருத்து. நல்ல வேளை கனவா போச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல் நாம் கூட எச்சரிக்கையாக இருப்போம். இப்போ அவங்க ஒரு நடனம் ஆட வருகிறார்கள். ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு,
மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதான்னு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜிமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜிமுரு 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 ரே. மன்னோர் பின்னோர் யாவருமே போற்றி போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி பாடி. மன்னோர் பின்னோர் யாவருமே போற்றி போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி பாடி. இம்மானுவேல் இம்மானுவேல் நம் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் நம் சாவு தீர்க்க வந்த குமாரன். தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வீழற்கரியதோர் நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வீழற்கரியதோர் நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. எல்லாம் பொறுமையாக இழந்துட்டீங்களா? ஆனால் யூத் பிள்ளைங்க இன்னும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தாவீதின் ஊர்ல ஒரு ராஜகுமாரன் பிறந்தாராம். அவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரன் நம்மை ஆள வந்தவர் நம் நேற்றகுமாரன். ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். சாவாரின் ரோஜாவல்லி புஷ்பமே, சாவாரின் ரோஜாவல்லி புஷ்பமே. அநாயகை சொல்லி புகழே என் வார்த்தை போதாது, அநாயகை சொல்லி புகழே என் வார்த்தை போதாது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். மறிக்கவே நம்ம குழந்தை பிறந்தது, நமக்காக மறிக்கவே நம்ம குழந்தை பிறந்தது. பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது, பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். ராஜாதி ராஜாவை துதிக்க பார்க்கிறேன், ராஜாதி ராஜாவை துதிக்க பார்க்கிறேன். துதி செய்து தேவனை ஆராதனை செய்வோம், துதி செய்து தேவனை ஆராதனை செய்வோம். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். பிறந்தாரு, எதுக்கு பிறந்தாருன்னு தெரியுமா? அது பாட்டாவே பாடிடுவோமா? நம்மை மீட்டிடவே நம்மை பிறந்தாரே, பிறந்தாரே பிறந்தாரே, நம்மை பிறந்தாரே, பிறந்தாக மாற்றிடவே, தூவர் பாடிடவே மெய்ப்பர் போச்சிடவே நம்மை பிறந்தாரே, பிறந்தாரே பிறந்தாரே.
இயேசு பிறந்தாரே உலகத்தை வென்றிடவே பிறந்தாரே பிறந்தாரே நம்மை பரலோகம் சேர்த்திடவே வானம் போற்றிடவே பூமி புகழ்ந்திடவே நம் இயேசு பிறந்தாரே 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 நம் இயேசு பிறந்தாரே உலகத்தை வென்றிடவே. உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா? இதுதானே கிறிஸ்மஸ் ட்ரீ, ப்ளம் கேக் இதெல்லாம் கொடுக்கறாங்க தானே கிறிஸ்மஸ். அட பாவீங்களா, இப்போ உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடுவோமா? உண்மையான எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா, நாம் உள்ளத்தையே காணிக்கையா தந்திடுவோமா. உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா, நாம் உள்ளத்தையே காணிக்கையா தந்திடுவோமா. பெத்தலகின் பாலகனை தேடி நாம் போவோமா புது பாட்டு பாடி. பெத்தலகின் பாலகனை தேடி நாம் போவோமா புது பாட்டு பாடி. குயிலே பாடுங்கள் மயிலே ஆடுங்கள் கர்த்தர் நாம் இயேசு பிறந்தார். குயிலே பாடுங்கள் மயிலே ஆடுங்கள் கர்த்தர் நாம் இயேசு பிறந்தார். பாவம் போக்கி சாபம் நீக்க பாலகன் இயேசு பாடு பிறந்தார். பாவம் போக்கி சாபம் நீக்க பாலகன் இயேசு பாடு பிறந்தார். உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா, நாம் உள்ளத்தையே காணிக்கையாய் தந்திடுவோமா. உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா, நாம் உள்ளத்தையே காணிக்கையாய் தந்திடுவோமா. We wish you all a Merry Christmas and a prosperous New Year. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இருக்கிறதான இந்த வாலிப பிள்ளைகளுடைய உற்சாகம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு என்று பக்தி வைராக்கியத்தோடு செயல்பட நம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் முடிவு ஜெபமாக பாஸ்டர் அவர்கள். இப்படி கிறிஸ்மஸ் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி, உங்களுக்கு 25ஆம் தேதி நீங்கள் வீட்டில் செய்கிற அந்த விதவிதமான ஆகாரங்களை காட்டிலும் இன்றைய தினம் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையா? இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ண இயேசுவினுடைய பிறப்பை மகிழ்ச்சியாக நாம் ஆசரிக்க கர்த்தர் கிருபை செய்தபடினால் கர்த்தருக்கு நன்றி. இதில் எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பு கொடுத்த சபையாருக்கும் உதவிகளை செய்த சபையாருக்கும், குறிப்பாக இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பண்ணின சண்டே ஸ்கூல் டைரக்டர் மற்றும் டீச்சர்ஸ், பிள்ளைகள் மற்றும் யூத் பிள்ளைகள் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அது மாதிரி சிறிதளவில் ஒரு அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நேற்று நைட்டு உட்காந்து பண்ணாங்க. இப்படிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணினதான எல்லாரும் இயேசு நாமத்தினால அன்பான நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, ஜெபம் முடிச்சுட்டு மீதி சொல்கிறேன். பரலோகத்தின் கண்ணில் முடி ஜெபம் பண்ணும். பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த 21ஆம் தேதியை சபைக்கென்று ஒரு கிறிஸ்துமஸ் நாளாக நாங்கள் ஆண்டவரே நினைவு கூர்ந்து அநேக நிகழ்ச்சிகள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கடைசியில் பாடி முடித்தது போல ஆமீன், உண்மையான கிறிஸ்துமஸ் உள்ளத்தை அவருக்கு தருதல். ஆம் தகப்பனே, எங்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய இல்லத்தில் உமக்கு இடம் உண்டாக இந்த வருடத்தின் கிறிஸ்துமஸில் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி தருவீராக. இதில் பங்கு பெற்ற உழைத்த ஒத்துழைத்த பிரயாசப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் விசேஷமாக தேவன் ஆசீர்வதித்து இதனால் உண்டாகிற அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்க்கையில் பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆசீர்வதியும் உம்முடைய சமூகத்துக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் எல்லா தேவ ஜனங்களோடும் விசுவாச குடும்பங்களோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.